ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஷார்ட்டாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இதில் எப்படி நான் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னா எப்படி டெசிஷன் எடுக்கிறது, ப்ராஜெக்ட் எப்படி பிளான் பண்ணுறது, அண்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்ட்ரோல் மெஷர் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத படிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர். இதில் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஃபினான்ஸ், நம்ம எப்படி ஃபினான்ஸ் ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம், அதை எப்படிலாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம் எஃபிஷியண்ட்டாக, அதை பற்றி படிக்கிறது தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இதில் நம்ம மேஜராக எதை படிப்போம்னா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இதில் வந்து லாங் டேர்ம் தான் மேஜராக படிக்கக்கூடியது. ஸோ லாங் டேர்மில் வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற பெனிஃபிட்டுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கு பேர் தான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டெசிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கத மாடர்னைஸ் ஆர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றியும் இதில் படிப்போம். ஒரு ப்ராஜெக்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எப்படி அதில் டெசிஷன் எடுப்பேன் அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்டில் எனக்கு எவ்வளோ கேஷ் உள்ளே வருது, ப்ராஃபிட் எவ்வளோ வருது, நான் எவ்வளோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணினேன். ஸோ இதை வச்சு தான் இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து டெசிஷன் எடுப்பேன். இப்போ நான் ப்ராஜெக்டில் வரப்போகிற ப்ராஃபிட்டையோ எக்ஸ்பெண்டிச்சரையோ ரேண்டமாக நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கா, மெத்தட் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் பற்றி தான் இதில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ எப்படிலாம் நம்மளுக்கு வரப்போகிற கேஷ் ஃப்ளோவை வந்து மெஷர் பண்ணலாம், எப்படி பண்ணால் கரெக்டு, என்னென்ன, அதாவது நம்ம ப்ராஜெக்டில் வரப்போகிற கேஷ் ஃப்ளோஸு, ஸோ நம்மளுக்கு ரிசீவ் ஆகிற கேஷ் அண்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற கேஷ், அதை எப்படி எஸ்டிமேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு கான்செப்டில் சொல்கிறாங்க. அதுலேயே என்னென்ன கேஷ் இருக்குது அப்படின்னா, இனிஷியலாக நம்ம அந்த ப்ராஜெக்டை தொடங்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் இனிஷியல் கேஷ் ஃப்ளோ. அதுக்கு அடுத்தடுத்த இயரில் நம்மளுக்கு சப்சிக்வெண்ட்டாக அடுத்தடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ இல்லை ரிசீவ் பண்ணுறோமோ அது வந்து சப்சிக்வெண்ட் கேஷ் ஃப்ளோ. அண்டு லாஸ்ட்டு ப்ராஜெக்ட் எண்ட் அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து டெர்மினல் கேஷ் ஃப்ளோ. இனிஷியல் கேஷ் ஃப்ளோங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, ப்ராஜெக்டோட காஸ்ட்டு ப்ளஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இப்போ நம்ம அசட்டை சொல்கிறோன்னா அசட்டோட காஸ்ட், அதை இன்ஸ்டால் பண்ணுற காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், அதுவும் இல்லாமல் அந்த அசட்டை நம்ம ரெடியபிள் கண்டிஷனில் கொண்டு வர்றதுக்கான காஸ்ட்டு. தென் அந்த நம்ம ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது காஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அது வந்து சங்க் காஸ்ட்டு. ஸோ அந்த காஸ்ட்டை பொறுத்து நம்ம டெசிஷன் எடுக்க போகிறதில்ல. அது ரிலேட்டட் காஸ்ட், ரிலவெண்ட் காஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து சங்க் காஸ்ட்டு. இப்போ நம்ம இருக்கிற அசட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லை சேல் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன அடிஷ்னலாக வரும் அப்படின்னா, விற்கும்போதே எனக்கு லாஸ் வந்துருச்சுன்னா எனக்கு டேக்ஸ் சேவ் ஆகும். நான் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. ஸோ அதை டேக்ஸ் சேவிங் நான் காமிப்பேன். நான் சேல் பண்ணுறதுனால எனக்கு வந்து ப்ராஃபிட் வருதுன்னா நான் அந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவேன். ஸோ அது வந்து டேக்ஸ் பேர்டன் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் எண்ட் ஆகிறப்ப ஒர்க்கிங் கேபிட்டல் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ப்ராஜெக்ட் தொடங்குறப்ப ஒர்க்கிங் கேபிட்டல், தட் இஸ் அவுட்ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இனிஷியல் கேஷ் அவுட்ஃப்ளோ என்னன்னு சொன்னோம். சப்சிக்வெண்ட் கேஷ் ஃப்ளோங்கிறது நம்ம கேஷ் இன்ஃப்ளோஸ் வர்றது. எப்போவுமே கேஷ் ஃப்ளோ வந்து டேக்ஸை டிடக்ட் பண்ணிட்டு தான் கேஷ் இன்ஃப்ளோஸ், டேக்ஸ் டிடக்ட் ஆனதுக்கப்புறம் வர கேஷ் இன்ஃப்ளோஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ப்ராஃபிட்டில் நான் எக்ஸ்பெண்டிச்சராக டிடக்ட் பண்ணி காமிச்சிருப்பேன், அதை வந்து நான் டேக்ஸ் டிடக்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஆட் பேக் பண்ணிடுவேன். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு, ஃபினான்ஷியல் சார்ஜு, அதை வந்து நம்ம கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிச்சி
கண்டுபிடிக்கிறப்ப டோட்டலாகவே எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். அப்படி இன்க்ளூட் பண்ணியிருந்தோன்னா இன்ட்ரெஸ்ட் நெட் ஆஃப் டேக்ஸ் அதை மட்டும் தான் நம்ம ஆட் பேக் பண்ணுவோம். அதை நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ரிலவெண்ட் காஸ்ட்னால் தட் இஸ் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இல்லையான்னு பார்ப்போம். ரிலவெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துப்போம். எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம ரிலவெண்ட் காஸ்ட் பார்ப்போம் அப்படின்னா, மேக் ஆர் பை ஒரு ப்ராடக்டை நான் மேனுஃபேக்சர் பண்ணலாமா இல்லை வெளியில் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண போகிறேன். இன்னொன்று, எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் வருது, அதை நான் அக்செப்ட் பண்ணுமா இல்லை ரிஜெக்ட் பண்ணுமான்ட்டு டிசைட் பண்ண போகிறேன். இன்னொன்று, ஒரு ப்ராடக்டை நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், அதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணலாமான்னு டிசைட் பண்ண போகிறேன். இன்னொன்று, ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க ரிசோர்ஸஸை ஆப்டிமமாக எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிலேட்டடாக டெசிஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னா ரிலவெண்ட் காஸ்ட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 2ல் எது ரிலவெண்ட் காஸ்ட்டு எது ரிலவெண்ட் இல்லைன்னு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுறதா வேணாமாங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ப்ராஜெக்டில் வரப்போகிற கேஷ் ஃப்ளோ அண்டு அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டு. ஸோ இதில் 2 பேஸ் பண்ணி தான் நான் ப்ராஜெக்டை எவாலுவேட் பண்ணுவேன். ஓகே, இந்த 2 பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் ப்ராஃபிட்டபுளாக இல்லையா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுவேன். ஸோ அதில் 2 மெத்தட் இருக்குது. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட், நான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். ஸோ வர கேஷ் ஃப்ளோவை ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா அது நான் டிஸ்கவுண்டட். அதே கேஷ் ஃப்ளோவை நம்ம பீரியட் வைஸ் டைம் வேல்யூ படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா கோல்டு எடுத்துக்கிட்டோன்னா, கோல்டு இந்த இயரில் ஒரு ரேட்டாகவும் நெக்ஸ்ட் இயரில் ஒரு ரேட்டாகவும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கேஷ் இன்ஃப்ளோஸோட வேல்யூ இயர்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த பீரியடை கன்சிடர் பண்ணி நம்ம அதோட வேல்யூவை அதுக்கு ஏற்ற மாதிரி இயருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோன்னா அதுதான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோஸ். ஸோ அதில் டிஸ்கவுண்டடில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நான் டிஸ்கவுண்டட்லேயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் டிஸ்கவுண்டடில் பார்த்தோன்னா ஏஆர்ஆர் மெத்தட். ஸோ ஏஆர்ஆர் மெத்தடில் என்னென்னா, ஏஆர்ஆர் மெத்தடில் நம்மளுக்கு வரப்போகிற கேஷ் இன்ஃப்ளோவை பர்சன்டேஜில் காமிக்கிறாங்க. தட் இஸ், நான் ஆவரேஜாக இன்வெஸ்ட் பண்ண போகிறது இவ்வளோ அமௌண்ட், அதுக்கு ஆவரேஜாக வரப்போகிறது இவ்வளோ இன்ட்டு அதை 100ல் கன்வெர்ட் பண்ணோன்னா எவ்வளோ. ஸோ பர்சன்டேஜுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ ஏஆர்ஆர் மெத்தடில் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு 100. ஞாபகமாக வச்சுக்கணுன்னா ஏஆர்ஆருங்கிறது ரேட்டை குறிக்குது. ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ எப்போவுமே ரேட் அப்படின்னா பர்சன்டேஜில் தான் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் இல்லைன்னா எனக்கு ஸோ டினாமினேட்டரில் மேலே நியூமரேட்டரில் என்ன கிடைக்க போகிற ப்ராஃபிட், டினாமினேட்டரில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்னா இன்ட்டு 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அதுதான் ஏஆர்ஆரோட ஃபார்முலா. ஓகே, அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 3ல் ஏஆர்ஆர் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பேபேக் பீரியட் மெத்தட். பேபேக் பீரியட் மெத்தடில் ட்ரெடிஷ்னல் பேபேக் இருக்குது, பேபேக் ரெசிப்ரோக்கல் இருக்குது, பேபேக் போஸ்ட் பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ், நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது 100 ருபீஸ் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் இயர் ஒரு 50 அண்ட் செகண்ட் இயர் 50 வருதுன்னா, அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண 100 ருபீஸ் எத்தனை இயரில் எனக்கு கைக்கு வருது? 2 இயரில் என்னோட கையில் வந்துடுது. ஸோ அதுதான் பேபேக் பீரியட் மெத்தட். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் எத்தனை இயரில் என்னோடய கையில் வருதோ அதை சொல்கிறது தான் இந்த ட்ரெடிஷ்னல் பேபேக் பீரியட். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்
டிவைடட் பை இயர். அதாவது எனக்கு எல்லா இயரும் ஒரே மாதிரி கேஷ் இன்ஃப்ளோ வருதுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை என்னோட கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ, இயர்லி எவ்வளோ வருதோ டிவைட் பண்ணனா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோவால் டிவைட் பண்ணனா எத்தனை இயருக்கு, எந்த இயரில் எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுமோ அது எனக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணது 100 ருபீஸ்னால் கேஷ் இன்ஃப்ளோ 50 ருபீஸ் வருது அப்படின்னா 100 டிவைடட் பை 50 போட்டோன்னா என்ன வருது 2. ஸோ அது எப்படி வருது, நம்ம ஃபார்முலா இல்லாமல் சொன்னோன்னா நான் ஃபஸ்ட் இயர் எனக்கு ப்ராஃபிட் 50 வருது, செகண்ட் இயர் 50 வருது. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 100. அப்போ எனக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண 100 எனக்கு செகண்ட் இயர்லேயே வந்துடுது. ஓகே, இப்போது இதில் வந்து என்னோடய கேஷ் இன்ஃப்ளோ ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயரில் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே என்னோடய கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் இயரில் 20 ருபீஸ், 20 செகண்ட் இயரில் 30 அண்ட் தேர்ட் இயரில் 60னா டோட்டலாக ஆட் பண்ணோன்னா 110 வருது. ஸோ 110, ஆனால் எனக்கு வர வேண்டியது 100 தான். ஸோ தேர்ட் இயரில் 110 இருக்குது, பட் எனக்கு 100 தான் வேணும். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எந்த இயருங்கிறத நான் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னா அந்த 100ங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எந்த இயரில் லைஸ் ஆகுது, எந்த இயருக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் நடுவில் தான் அந்த 100ங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை நான் வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னா இன்டர்போலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்டர்போலேஷன் மெத்தடை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த இயருக்கு நடுவில் இருக்குதோ அந்த 2 இயரோட கேஷ் இன்ஃப்ளோவோட டிஃப்ரென்ஸை எடுத்துக்கணும். ஓகே, அதை டினாமினேட்டரில் போடணும். நெக்ஸ்ட்டு அந்த இயரோட டிஃப்ரென்ஸ், ஸோ எந்த 2 இயர், அந்த 2 இயரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 1 இயர். ஸோ 1 நியூமரேட்டரில் போடணும். இன்ட்டு எந்த இயரோட இன்ட்டு எந்த கேஷ் இன்ஃப்ளோ நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 60, ஆனால் நம்மளுக்கு வந்து 100 வேணும்னா 50 கேஷ் இன்ஃப்ளோ இருந்தால் போதும். ஸோ 60 தேவையில்லை. ஸோ 60க்கு 1 இயர்னா 50க்கு எவ்வளோ, ஸோ 0.83. அப்போது ஆல்ரெடி 2 இயர், ஸோ 2 இயர் 2.83 இயர். ஸோ என்னோடய பேபேக் பீரியட் வந்து 2.83. ஸோ 2 இயர் ஆல்ரெடி ரவுண்ட் ஆஃப் 2 இயர் இருக்குது, ப்ளஸ் 0.83 தான் நான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு 50 மட்டும் தான் வேணும். ஸோ 0.83 நான் ஆட் பண்ணிப்பேன். 60 வேணும்னா 1 இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும், ஆனால் இங்கே 50 தான் வேணுங்கிறதுனால 0.83 பேபேக் பீரியடில் ஆட் பண்ணி 2.83. இதில் சில இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா என்னோடய ப்ராஜெக்டோட லைஃப் வந்து 1 இயர் அப்படின்னா என்னோடய ப்ராஜெக்டோட லைஃப் 2 இயர் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 இயர் என்னோடய கேஷ் இன்ஃப்ளோ வந்து அதிகமாக வருது. அப்போது என்னோடய பேபேக் பீரியட் வந்து சீக்கிரமாகவே எனக்கு வந்துடும். ஸோ நான் பேபேக் பீரியடை மட்டும் கன்சிடர் பண்ணேன்னா எந்த ப்ராஜெக்டில் கேஷ் இன்ஃப்ளோ அதிகமாக இருக்கோ நான் அதை கன்சிடர் பண்ணி செலக்ட் பண்ணிடுவேன். ஆனால் என்னோடய ப்ராஜெக்டில் கேஷ் இன்ஃப்ளோ பேபேக் பீரியடுக்கு அப்புறம், ஸோ ஃபஸ்ட்டு 2 இயரில் நான் அதிகமாக இன்ஃப்ளோ வாங்கிட்டேன். ஸோ செகண்ட் இயர்லேயே நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் அந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணிட்டேன். ஆனால் தேர்ட் இயரில் என்னோடய இன்ஃப்ளோ குறைஞ்சிட்டே வருதுன்னா அப்போ நான் வந்து என்னோடய செலெக்ஷன் தப்பான செலெக்ஷன். ஸோ இந்த லிமிட்டேஷனுக்காக தான் இந்த போஸ்ட் பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ போஸ்ட் பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டி மெத்தடில் என்னோடய பேபேக் பீரியடுக்கு அப்புறமா எனக்கு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் போக பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ.
ஓகே, அவுட்ஃப்ளோ போனதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, ஸோ என்னோடய பேபேக் பீரியடுக்கு அப்புறமா எனக்கு எவ்வளோ இன்ஃப்ளோ வந்திருக்குன்னு அதை கன்சிடர் பண்ணுற மெத்தட் வந்து போஸ்ட் பேபேக் ப்ராஃபிட்டபிலிட்டி. பேபேக் ரெசிப்ரோக்கல்ங்கிறது என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னோடய கேஷ் இன்ஃப்ளோ இவ்வளோ, அதை 100க்கு எவ்வளோ நான் 100க்கு மாற்றுறது வந்து பேபேக் ரெசிப்ரோக்கல். 100க்கு கண்டுபிடிக்கிறது பேபேக் ரெசிப்ரோக்கல். ஸோ பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறது பேபேக் ரெசிப்ரோக்கல். ஸோ சப்போர்ட்டிங் திஸ் பேபேக் பீரியட், இந்த 2 மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுறதுங்கிறது, அதாவது நம்ம டெசிஷனை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஆக்கணும் அப்படின்னா இந்த அடிஷ்னலாக இந்த 2 மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டான சொல்யூஷன் அண்ட் டெசிஷன் எடுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த சப்போர்ட்டிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோங்கிறது டைம் வேல்யூவை குறிக்குது. ஸோ கேஷ் இன்ஃப்ளோ வரதை அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா அது நான் டிஸ்கவுண்டட். வர கேஷ் இன்ஃப்ளோவை இயர் வைஸ் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி டைம் வேல்யூ பிரகாரம் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. இதை வேறு மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து ருப்பீஸ். ஓகே, நான் ருப்பீஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு கிடைக்கிற என்னோடய இன்ஃப்ளோவோட கேல்குலேஷன் யூஎஸ்டியில் இருக்குன்னா, இப்போ நான் 100 ருப்பீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ருப்பீஸ், ஆனால் எனக்கு கிடைச்சது $15னால் நான் ருப்பீஸில் $15 மைனஸ் பண்ணனா என்னோடய சொல்யூஷன் கரெக்டாக இருக்காது. பிகாஸ் ஏன்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ருப்பீஸ்லையும் வந்த ப்ராஃபிட் வந்து யூஎஸ்டிலையும் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது நான் வந்து ஐஎன்ஆரை ருப்பீஸை யூஎஸ்டி கரன்சிலேயோ இல்லை யூஎஸ்டியை ருப்பீஸ்லையாவோ மாற்றினா மட்டும்தான் ஒரே வேவ் லென்த்தில் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கரண்ட் பீரியடில் இருக்குது. எனக்கு வரப்போகிற இன்ஃப்ளோ வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்யூச்சர் இன்ஃப்ளோங்கிறது நான் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிறது. ஸோ என்னோடய ஃப்யூச்சர் வேல்யூவை நான் ப்ரெசன்ட் வேல்யூக்கு மாற்றணுன்னா நான் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டருங்கிறது கொஷனில் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜால் நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த இயரோட வேல்யூ கிடச்சிரும், ப்ரெசன்ட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஃப்யூச்சர் வேல்யூவை ப்ரெசன்ட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோவில் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அவுட்ஃப்ளோவை மைனஸ் பண்ணவோ இல்லை டிவைட் பண்ணுறதோ பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். ஸோ இதில் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். ஸோ இது வந்து பேபேக் பீரியட் மெத்தடு நம்ம பார்த்தோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை இன்ஃப்ளோவால் டிவைட் பண்ணோம். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெசன்ட் வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ நான் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. ஆனால் எனக்கு வரப்போகிற இன்ஃப்ளோவை வந்து நான் ப்ரெசன்ட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிடுவேன். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10%. ஸோ என்னோடது 10% டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. ஸோ அப்போனா என்னோடய ஃப்யூச்சர் வேல்யூலேருந்து எனக்கு 10% ப்ரீவியஸ் இயருக்கு குறையும். ஓகேவா? ஸோ செகண்ட் இயரோட கேஷ் இன்ஃப்ளோ ஃபஸ்ட் இயரில் 10% டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னோடய இன்ஃப்ளோவை வந்து நான் ப்ரெசன்ட் வேல்யூக்கு கொண்டு வந்துடுவேன். ஓகே, இப்போ செகண்ட் இயரில் இருக்கிற கேஷ் இன்ஃப்ளோவை 0 இயர் கரண்ட் இயருக்கு நான் மாற்றிப்பேன். அதேமாதிரி தேர்ட் இயரோடத கரண்ட் இயருக்கு மாற்றிப்பேன். ஸோ எல்லா கேஷ் இன்ஃப்ளோவையும் கரண்ட் இயருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா எனக்கு க்யூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் இன்டர்போலேஷன் க்யூமுலேட்டிவ் எல்லாமே யூஸ்வலானது தான். ஸோ கேஷ் இன்ஃப்ளோ மட்டும்தான் நான் வந்து ப்ரெசன்ட் வேல்யூக்கு மாற்ற போகிறேன்.
ஓகே. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் இதில் இது என்ன ஃபார்முலானா என்னோட இன்ஃப்ளோவும் ப்ரெசன்ட் வேல்யூ, என்னோடய அவுட்ஃப்ளோவும் ப்ரெசன்ட் வேல்யூ ரெண்டத்தையும் இன்ஃப்ளோவில் அவுட்ஃப்ளோவை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எக்ஸஸாக எவ்வளோ இருக்குதோ அதுதான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து எனக்கு 150 ருபீஸ் இன்ஃப்ளோ வந்திருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ணது 100னா 150ல் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு போக தட் இஸ் 100 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 50 ருபீஸ். அதுதான் என்னோடய நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இந்த மெத்தடில் அதை தான் நான் சொல்ல போகிறேன். இதில் என்ன கேஷ் இன்ஃப்ளோஸ் கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கேஷ் இன்ஃப்ளோவை நான் ப்ரெசன்ட் வேல்யூ காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ரெசன்ட் வேல்யூக்கு கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம கேல்குலேஷன் போடணும். இந்த இல்லஸ்ட்ரேஷனில் 2 ப்ராஜெக்டை சொல்கிறாங்க. ஸோ 2 ப்ராஜெக்ட்டுக்கும் கேஷ் இன்ஃப்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக டேக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இஃப் டேக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணணும். ஸோ டெப்ரிஷியேஷன் மைனஸ் பண்ணோன்னா என்னோடய மொத்த காஸ்ட்டில் டிவைடட் பை சால்வேஜை மைனஸ் பண்ணி டிவைடட் பை life of the project. So 60 minus salvage nil divided by 4 year for project A divided by 3 year for project B. ஸோ டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சி எல்லா இயருக்கும் இங்கே டெப்ரிஷியேஷன் எதுவுமே சொல்லாதப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ டெப்ரிஷியேஷன் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வர ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் என்னோடய டேக்ஸ் பர்சன்டேஜை நான் மைனஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னோடய டேக்ஸை நான் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சிரும். ஸோ எனக்கு என்னோடய எஸ்டிமேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸில் நான் ப்ராஃபிட்டை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. எதை தான் கன்சிடர் பண்ண போகிறேன்? கேஷ் இன்ஃப்ளோ. எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ வேணும்னா நான் கேஷ் ஐட்டம் நான் இங்கே மைனஸ் பண்ணியிருந்தில்ல அதை நான் திருப்பி ஆட் பண்ணிடுவேன். ஓகே. அதுக்கப்புறம் அதை டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரால் ப்ரெசன்ட் வேல்யூக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவுட்ஃப்ளோவை மைனஸ் பண்ணி என்பிவி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட்டுக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டு எந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட்டுன்னு நான் சூஸ் பண்ணணும். அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தடில் நியூமரேட்டரில் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோவை போடணும். டினாமினேட்டரில் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அவுட்ஃப்ளோ போடணும். ஸோ இது என்னென்னா இன்ஃப்ளோக்கும் அவுட்ஃப்ளோக்கும் உள்ள ப்ரொபோர்ஷன் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும் இந்த மெத்தடில். அடுத்த மெத்தட் அட்ஜஸ்டட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. என்பிவி மெத்தடுங்கிறது எல்லா சிச்சுவேஷன்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. 2 ப்ராஜெக்டோட லைஃப் வேரி ஆகுது அண்ட் 2 ப்ராஜெக்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வேரி ஆகிறப்ப நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடு நம்மளுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்காது. பிகாஸ் ஒரே வேவ் லென்த்தில் இருக்கிற ப்ராஜெக்டில் நம்ம டெசிஷன் எடுக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு லைஃப் வேறுங்கிறப்ப கரெக்டான டெசிஷன் கிடைக்குங்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த அட்ஜஸ்டட் என்பிவி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அட்ஜஸ்டட் என்பிவி மெத்தடில் நம்மளுக்கு கிடைக்கிற என்பிவியில் நான் ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட சோர்ஸ் எப்படி இருக்கும்? கடன் டெப்டாக வாங்கியிருக்கலாம், இல்லை ஈக்விட்டியாக வாங்கியிருக்கலாம். ஸோ டெப்டாக வாங்கியிருந்தேன்னா நான் வாங்கின டெப்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன். நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா அந்த பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு எனக்கு டேக்ஸ் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டேக்ஸ் சேவிங்கோட நெட் ப்ரெசன்ட் வேல்யூவை டேக்ஸ் சேவிங்க்கு ப்ரெசன்ட் வேல்யூ நான் எடுத்துப்பேன். ஸோ எப்படி கேஷ் இன்ஃப்ளோஸ்க்கு ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேனோ அதே மாதிரி டேக்ஸ் சேவிங்க்கு ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஈக்விட்டியாக நான் அரேஞ்ச் பண்ணுறேன். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈக்விட்டி போர்ஷன் இருக்குல்ல, அந்த ஈக்விட்டிக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி
அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 12ல் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் 50 lakh, அதில் வந்து 24 lakh டெப்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் 26 lakh ஈக்விட்டியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சொல்லலை அப்படின்னா நம்ம ஈக்விட்டின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டெப்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. டெப்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்கன்னா 14% இன்ட்ரெஸ்ட். அப்போது 24 lakhக்கு 14% போடணும். அந்த 14% இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் சேவ் ஆகுது, 40% டேக்ஸ் சேவிங் போடணும். அந்த அமௌண்ட்டை நம்ம ப்ரெசன்ட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன பர்சன்டேஜ் தான் நான் எடுத்துப்பேன்னா, டெப்டோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜை தான் நான் ப்ரெசன்ட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ண எடுத்துப்பேன். அண்டு என்பிவி கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கணுன்னா, அந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி மேலே கொடுத்துருக்க 15% எடுத்துக்கணும். ஸோ டெப்டோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜை தான் நான் ப்ரெசன்ட் வேல்யூ ரைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துப்பேன் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டராக. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிங்கிறது வந்து இங்கே கொஷனில் எதுவுமே கொடுக்கல. காஸ்ட் ஈக்விட்டி எவ்வளோ 26 lakhன்னு நம்ம சொன்னோம். ஸோ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 5% இந்த கொஷனில் அஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஸோ 5% போக தான் இந்த 26 lakhனா, அப்போது 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 100%ல் 26 lakh போச்சுன்னா 5% எவ்வளோ காஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சி, ஸோ நான் ஈக்விட்டி இஷ்யூ பண்ணும்போது எனக்கு ஆகிற காஸ்ட்டு எனக்கு அவுட்ஃப்ளோ. ஸோ நான் அதை மைனஸ் பண்ணியிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் எனக்கு டெப்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கிற டேக்ஸ் சேவிங்கிறது எனக்கு இன்கம். ஸோ நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ வர்றது அட்ஜஸ்டட் என்பிவி. ஐஆர்ஆர் மெத்தடில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் என்ன பர்சன்டேஜுங்கிறத நம்ம அதாவது டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொடுத்துட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ கண்டுபிடிச்சோம். இந்த மெத்தடில் வந்து எந்த பர்சன்டேஜில் நம்ம போட்டோம், அதாவது என்ன டிஸ்கவுண்டிங் பர்சன்டேஜ் நம்ம போட்டோன்னா நம்மளோட ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோவும் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அவுட்ஃப்ளோவும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அவுட்ஃப்ளோவோட ப்ரெசன்ட் வேல்யூங்கிறது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். ஆனால் கேஷ் இன்ஃப்ளோவோட ப்ரெசன்ட் வேல்யூங்கிறது நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். என்ன பர்சன்டேஜ் நான் போட்டேன்னா எனக்கு அவுட்ஃப்ளோக்கு ஈக்குவலாக இன்ஃப்ளோ வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பர்சன்டேஜ் தான் ஐஆர்ஆர் பர்சன்டேஜ். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 13 ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ரெண்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை யூஸ் பண்ணி நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன கண்டிஷன்னா, ஃபஸ்ட்டு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ 0க்கு கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா என்னோட டிஸ்கவுண்டிங் பர்சன்டேஜை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணோன்னா லெஸ் தேன் 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அந்த பர்சன்டேஜ் வந்து 0க்கு கிரேட்டராக இருக்கா லெஸ்ஸராக இருக்கான்னு பாருங்கள். கிரேட்டராக இருந்துச்சுன்னா அடுத்த டிஸ்கவுண்டிங் பர்சன்டேஜ் வந்து 12%, தட் இஸ் 10 விட அதிகமான. ஸோ இங்கே இந்த இல்லஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு 10% டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எடுத்திருக்காங்க. எடுக்கும்போது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ 2720 கிடச்சிருக்கு. ஸோ 2720ங்கிறது நியரர் டு 0 அண்ட் கிரேட்டர் தென் 0. ஸோ 0க்கு கிரேட்டராக இருக்கும்போது அடுத்த வேல்யூ வந்து 0க்கு லெஸ்ஸர் தென் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 10%லேருந்து டிஸ்கவுண்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இங்கே 12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 0க்கு லெஸ்ஸர் வேல்யூவில் கிடச்சிருக்கு என்பிவி. ஸோ இந்த ரெண்டு என்பிவியும் 2%ஓட டிஃப்ரென்ஸையும் வச்சு இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஐஆர்ஆரை கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஐஆர்ஆர். என்னோடய அவுட்ஃப்ளோ கரண்ட் பீரியடில் மட்டும் இல்லாமல் சப்சிக்வெண்ட் பீரியட்லேயும் வந்துச்சுன்னா எனக்கு ஐஆர்ஆர் எனக்கு மல்டிபிள் ஐஆர்ஆர் கிடைக்கும். ஸோ மல்டிபிள் ஐஆர்ஆரை வச்சு நான் டெசிஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ மல்டிபிள் ஐஆர்ஆருங்கிறப்ப
இந்த ஐஆர்ஆரை எடுத்தால் தப்பான அக்செப்ட் பண்ணுறதும், இந்த ஐஆர்ஆரை எடுத்தால் ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ ரெண்டும் கான்ட்ராவாக இருக்கும்போது என்னோடய டெசிஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நான் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக மாடிஃபைடு ஐஆர்ஆருங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடிஃபைடு ஐஆர்ஆரில் என்ன புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மெத்தடில் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோவும் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அவுட்ஃப்ளோ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இங்கே வந்து ஃப்யூச்சர் வேல்யூ, என்னோடய இன்ஃப்ளோவுக்கு ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் இயர், என்னோடய ஃபஸ்ட் இயர் கேஷ் இன்ஃப்ளோவுக்கு இயர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரிமைனிங் எத்தனை இயர் இருக்கோ அந்த இயருக்கு என்னோடய ஃப்யூச்சர் வேல்யூ. ஸோ 12% 1 + 12% ஹோல் பவர் 4 இயர், எத்தனை இயருக்கோ நம்பர் ஆஃப் இயருக்கு நான் ஃப்யூச்சர் வேல்யூ ஃப்யூச்சர் வேல்யூ பர்சன்டேஜ் எடுத்து அதை நான் கேஷ் இன்ஃப்ளோவில் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு ஃப்யூச்சர் வேல்யூ கிடச்சிரும். ஸோ எல்லா இயரோட ஃப்யூச்சர் வேல்யூ ஆட் பண்ணனா எனக்கு அக்ரிகேட் ஃப்யூச்சர் வேல்யூ கிடச்சிரும். ஸோ அக்ரிகேட் ஃப்யூச்சர் வேல்யூவை நான் ப்ரெசன்ட் வேல்யூவை மாற்றினா என்ன பண்ணுவேன், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜால் டிவைட் பண்ணுவேன். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃப்யூச்சர் வேல்யூவை நான் ப்ரெசன்ட் வேல்யூவை மாற்றணுன்னா டிவைடட் பை 1 + MIRR பவர் n. இப்போ இந்த கொஷனில் நான் கண்டுபிடிக்க போகிறதே MIRRங்கிறதுனால MIRR வந்து லெஃப்ட் சைடில் வந்துடும், ப்ரெசன்ட் வேல்யூ வந்து டினாமினேட்டரில் போயிட்டு அங்கே பவர் என்னங்கிறதுனால லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு nth ரூட் எடுக்கிறோம். அண்ட் இந்த +1ங்கிறது இங்கே வரும்போது -1 மாறிடும். இதுதான் ஃபார்முலா. ஸோ அதுதான் MIRR = nth root of aggregate future value of cash inflow divided by aggregate present value of cash outflow -1, and for conventional cash flow divided by initial investment -1. இங்கே கேஷ் இன்ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. நம்ம மற்ற மெத்தடில் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சர் வேல்யூனா ப்ரெசன்ட் வேல்யூனா 1 டிவைடட் பை 1 + காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பவர் ஆஃப் n. ஃப்யூச்சர் வேல்யூனா 1 + காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பர்சன்டேஜ் நியூமரேட்டில் வரும். ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது டினாமினேட்டரில் வரும். இங்கே ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால 1 + 0.12. ஸோ 1.12 ஹோல் பவர் ரிமைனிங் லைஃப் எவ்வளோ, ஃபஸ்ட் இயர்லனா அவுட் ஆஃப் 5 இயர் பேலன்ஸ் 4 இயர் இருக்குது. ஸோ பவர் ஆஃப் 4. ஸோ 1.12 into 1.12 into 1.12 into 1.12. ஸோ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி வரது தான் 1.5735. ஸோ 20,000 into 1.5735 தான் 31,470. ஸோ அதே மாதிரி செகண்ட் இயர் போனோன்னா, செகண்ட் இயர் நான் இப்போ செகண்ட் இயரில் இருக்கிறதுனால ரிமைனிங் எவ்வளோ இயர் இருக்குது, 3 இயர் இருக்குது. ஸோ 3 இயருக்கு எனக்கு ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கு ஃப்யூச்சர் வேல்யூ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதேமாதிரி நான் தேர்ட் இயரில் இருக்கிறேன்னா எனக்கு ரிமைனிங் 2 இயர் தான் இருக்குது. ஸோ 2 இயருக்கு நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ஃப்யூச்சர் வேல்யூ டிவைடட் பை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பவர் ஆஃப் என்னன்னா பவர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறதுனால 1 டிவைடட் பை என்ன நம்பர் ஆஃப் இயரோ பவர் ஆஃப் 1/5 -1. ஸோ 1.15973 -1 0.15. ஸோ 0.15 பர்சன்டேஜில் காமிக்கணும்னா இன்ட்டு 100 பண்ணோன்னா 15.97%. மாடிஃபைடு என்பிவி மெத்தட். ஸோ மாடிஃபைடு என்பிவி மெத்தடை நான் எதனால் மாடிஃபைடு என்பிவி மெத்தடை எதனால் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் மெத்தட்லலாம் என்னோடய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட் என்னவாக தான் இருக்குது, சேம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 12%. ஸோ இங்கே என்னோடய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட்
கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதா அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க. பீரியடில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த லிமிட்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் மாடிஃபைடு என்பிவி மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மாடிஃபைடு என்பிவி மெத்தடில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட் மாறி மாறி இருக்கும். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 16ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வேறு, செகண்ட் இயரில் வேறு, இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டை வச்சு நான் கண்டுபிடிப்பேன். அண்டு ஃபைனலாக என்னோடய ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% எடுத்துப்பேன். ஸோ இந்த மெத்தடுக்கு இன்னொரு அனதர் நேம் என்னென்னா டெர்மினல் வேல்யூ மெத்தட். ஸோ என்னோடய டெர்மினல் வேல்யூ ஃப்யூச்சர் வேல்யூ, என்னோடய ஃப்யூச்சர் வேல்யூ, ஸோ எத்தனை இயர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ரிமைனிங் இருக்குது, இன்ட்டு அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட் கண்டுபிடிச்சி ஃப்யூச்சர் வேல்யூ ஃபேக்டர் இன்ட்டு கேஷ் இன்ஃப்ளோ பண்ணால் ஐ வில் கெட் எனக்கு ஃப்யூச்சர் வேல்யூ கிடைக்கும். ஃப்யூச்சர் வேல்யூவை நான் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் தட் இஸ் 10% ஆன் 4th இயர். ஸோ நான் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நான் இப்போ எந்த இயரில் இருக்கிறேன்னா 4th இயரில் இருக்கிறதா எடுத்துகிட்டு என்னோடய எண்ட் ஆஃப் த லைஃப் 4th இயர். ஸோ நான் 4th இயரோட ப்ரெசன்ட் வேல்யூ என்னவோ 0.683 அதுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிப்பேன். ஸோ என்னோட கேஷ் இன்ஃப்ளோ கேல்குலேட் பண்ணது மைனஸ் என்னோடய அவுட்ஃப்ளோ மைனஸ் பண்ணோன்னா என்னோடய மாடிஃபைடு என்பிவி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இதில் ஃபைனலாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா எப்படி நான் டெசிஷன் எடுக்கிறது. இதில் ரெண்டு விதமான டெசிஷன் எடுக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ப்ராஜெக்டை நான் அக்செப்ட் பண்ணுறதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதா. ஸோ நான் பேபேக் பீரியட் மெத்தடை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் என்னோடய மேனேஜ்மெண்ட்டில் என்னோடய பேபேக் பீரியட் 3 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். நான் கேல்குலேட் பண்ண பேபேக் பீரியட் 2ன்னு எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் செட் பண்ணதை விட கம்மியாக இருக்குது, அப்போ நான் இந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு கேல்குலேட் பண்ணது 4ன்னு கிடச்சிருச்சுன்னா நான் செட் பண்ணதை விட அதிகமாக இருக்குது, அப்போ நான் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அதே நான் 2 ப்ராஜெக்டை வச்சுருக்கேன். 2 ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த 2 ப்ராஜெக்டில் நான் எதையாவது சூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 ப்ராஜெக்டோட பேபேக் பீரியடை நான் கம்பேர் பண்ணுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் டார்கெட் செட் பண்ணதோட கம்பேர் பண்ணுவேன். ஸோ நான் டார்கெட் செட் பண்ண பீரியட் 4 இயர். ஓகே, என்னோட ப்ராஜெக்ட் ஏவோட கேல்குலேஷன் பேபேக் பீரியட் 2ன்னு காமிக்குது. அண்ட் ப்ராஜெக்ட் பி பேபேக் பீரியட் 3ன்னு காமிக்குது. ஸோ என்னோடய செட் பண்ண டார்கெட் 4ஐ விட ரெண்டுமே கம்மியாக தான் இருக்குது. பட் நான் ஒரு ப்ராஜெக்டை தான் சூஸ் பண்ணோங்கிறப்ப இந்த 2ஐ கம்பேர் பண்ணி எதோட பேபேக் பீரியட் கம்மியாக இருக்கோ நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் நான் யூஸ் பண்ணேன்னா எந்த ப்ராஜெக்டோட நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதே சிங்கிள் ப்ராஜெக்டாக இருந்தால் என்னோடய நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். லெஸ் தென் 0வாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். என்னோடய ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தடில் கிரேட்டர் தென் 1ஆக இருந்தால் அக்செப்ட் பண்ணுவேன், லெஸ் தென் 1ஆக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் 2 ப்ராஜெக்டையும் கம்பேர் பண்ணி எது அட்வான்டேஜியஸோ அதை நான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் இதுவரையும் சொன்ன எல்லா மெத்தடையும் ஒரே வீடியோவில் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ப்ரீஃபாக வேணும்னா என்னோடய அதர் வீடியோஸில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்த கான்செப்டை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.